கேட்டாது உணவு என்ற தாயாருக்கு பிறந்து கல்லை காத்தார் சென்று அனைத்து பட்டமளிப்பு முடித்துவிட்டு இப்பொழுது தாயும் தந்தையை சந்திக்க வந்துள்ளேன். இந்த பொழுதும் என்னுடன் வரக்கூடிய அன்பு தோழ கடவுளே வாங்க போனே என்ன வாங்க போன? காற்று வாங்க போன. என்ன வாங்கிட்டு வந்த? எந்த பக்கம் ஓட்டி போன? மூதேவி ஐயா இளவரசர் நாட்டுக்கு வந்திருக்காரு. அவர் என்ன கூப்பிட்டாரு கேளு. வாங்கியா வாங்கியா அப்படியே செத்துட்டு பெரிய தகவல் ஆகி போச்சு. அரசாணிக்கு வரலான்னு வந்தேன். வந்து செய்யாத பஸ் ஸ்டாண்ட்ல உட்காந்துங்க. இந்த ஊருக்கு எப்பப்பா பஸ் காட்ட நானு ஒரு மணி நேரம் ஆமாட்டாங்க. ஒரு மணி நேரம் உடனே 20 ரூபாய் கொடுத்து 1 லிட்டர் தண்ணி வாங்கி மொட்டு குடிச்சிட்டேன். வெறும் தண்ணி குடிச்சா குடிச்சிட்டு உட்காந்துங்கிற பஸ் வரத்துக்கு லேட் ஆகி போச்சு. வயிறு வெடிச்சு போகுது எனக்கு. எங்களா ஒண்ணுக்கு இருக்கலான்னு சகப்பா பெயிண்ட் அடிச்சு வச்சிருந்து செவுத்துல அந்த இடத்துல போய் ஒண்ணுக்கு இருக்கலான்னு போனேன். ஒரு பெரியவர் வந்தாரு. ஏன்பா இந்த இடத்துல ஒண்ணுக்கு இருக்காத, போலீஸ் புடிச்சு மூடணும்னு சொன்னாரு. நான் என்ன சொன்ன அதுக்கு பாலா போறது அவர் தான் புடிச்சு மூட்டுமே. இது கோயில் தீர்த்தம். பாழா போறது அவர் புடிச்சு கூட தெரிஞ்சுக்கிறதுக்கு நாதாரியா அது பொது இடமா இருக்கு. அந்த இடத்துல போனா போலீஸ் ஒன்னு எடுத்து புடிச்சு போய் ஸ்டேஷன்ல போட்டுரும். எனக்கு தெரியாது. அவர் கட்டி போயிட்டாரு. நான் ஒண்ணுக்கு இருந்தேன். வந்தாரு காஞ்சி டேபிளா பச்சை டேபிளா? கான்ஸ்டேபிள் லிட்டர் வச்சிருந்தாரா கிலோல வச்சிருந்தாரா? லட்டி அது. உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா இந்த இடத்துல வந்து ஒண்ணுக்கு இருப்ப கீழே புனிய வச்சுட்டு சாத்துற அறியாத பையன் தெரியாம செஞ்சுட்டா. அறியாத பையன் நீ தெரியாத செஞ்சுட்டா. இதுக்கு போய் பண்ணா துணியை அடிக்கிறாப்பல அடிக்கிறேன்னு. இதுல என்னங்க தப்பு? அந்த கான்செப்ட்ல ஜாதியில வண்ணான் படுறது எனக்கு தெரியாது. நான் ஜாதியில வண்ணான்னு முடிக்க சொல்றேன். அப்ப நீ போய் ஒன் பாத்ரூம் போன இடம் எந்த இடம்? போலீஸ் ஸ்டேஷன் செவுத்துல போய் அடிச்சுக்கிற. அதுக்கு தான் உன்னை புடிச்சு கும்பிக்கிறாங்க. நீ ஜாதி கலவரத்தை உண்டாக்கிட்ட. நீ என்ன சப் இன்ஸ்பெக்டர்? சப் இன்ஸ்பெக்டர் கூட்டு என்ன கூப்பிட்டு விசாரிச்சாரு. உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா உன்னை அடிச்ச கான்செப்ட்ல ஜாதியில வண்ணான்னு சொல்லியிருப்பேன். தூக்கி விட்டாருங்க ஒரு ஓத கீழே போய் விழுந்தா. தெரியாம செஞ்சுட்டேன். இதுக்கு போய் ஒரு மனசாட்சி இல்லையா? வசவ மண்ணு மெரிக்கிறாங்க. இதுல என்னென்ன தப்பு? அந்த எஸ்ஐ ஜாதியில கொசம் போடு இருக்க பம்பு ஏறுத கட்டி கொஞ்சம் இறங்கல. நான் ஜாதியில கொசம் நீட்டா எங்க இட்டு போறாங்க? எங்க இட்டு போறாங்க? நீட்டா சீதை பேஜாங்க. சீதை பேஜிட்டு போனாங்களா? வாஜி பேஜிட்டு போனாங்களா?
நீதிபதி என்ன எங்க நிக்க வைக்கிறாங்க கோய் குண்டு மேல சும்மா நிக்க வைக்கிறாங்க ஆமா கோய் குண்டுல அது குற்றவாளி குண்டு எதிர்க்க பார்த்தாக்கா கருப்பு கருப்பா காக்கா உக்காந்துங்குது ஆமா நீதிமன்றத்துல காக்கா வந்து உட்காந்துக்குது நீ வெள்ளை கலர் புறா எடுத்துட்டு வந்து உடத்தானே அது எல்லாமே அட்வொகேட் வைக்கலுங்க வழக்கறிஞர் நீதிபதி கேட்டாரு அடிச்ச கான்ஸ்டபிள் ஜாதியில வந்தான்னு சொன்னியா அந்த இடத்துல கொஞ்சம் இங்கிலீஷ் கொஞ்சம் பேசலாம் எதுக்கு நம்மள வெளிய ரிலீஸ் பண்ணிடுவாங்க தப்பிக்கிறது ஐடியா பண்ற நீதிபதி கேட்டாரு உன்னை அடிச்ச கான்ஸ்டபிள் ஜாதியில வந்தான்னு சொன்னியா எஸ் சார் என்ன சும்மா விட்டார அவன ஐயாக்கு ரெட்டி கையெழுத்து போடுறாங்க முதல் கையெழுத்து ரெண்டாவது உன்னை எட்டி வச்சார எஸ் ஐய ஜாதியில பசுன்னு சொன்னியா ஓகே சார் என்ன அடுத்து என்ன பண்ணாரு பச்சை இங்கால கையெழுத்து சபாஷ் முதல்ல ரெட் இங்கு ரெண்டாவது பச்சை இங்கு வலுவா ஊதி போயிச்சு மொத்தம் நான் தெரிஞ்சுக்கணும் நம்ம வெளியே போயிடலாம் வீட்டுக்கு போயிடலாம் மூணாவது முறை நீதிபதி கேட்டாரு இவ்வளோ தப்பு செஞ்சுக்கிற உனக்கு என்ன தண்டனை தெரியுமான்னு கேட்டாரு நீதிபதி சரி நான் என்ன சொன்னேன் ஒன்னும் தெரியாதவ ஏதோ வாப்பட்டவளை சொல்லிட்டேன் தெரியாம சொல்லிட்டேன் எதுவோ நீங்க தான் வெச்சா குடும்பி அச்சா மொட்டை நீங்க பார்த்து விடுறதுதான் வெச்சா குடும்பி அச்சா மொட்டை என்ன ஆச்சு அந்த நீதிபதி ஜாதியில அம்மட்டம் படுது ஒன்னும் வலுவா ஏறி போச்சுமா அவன கேஸ் கையெழுத்து போட்டு வெளியே வந்து பார்த்தா ஏசி போட்ட ஜீப் நின்னுது ஐயாவுக்கு ஐயாவுக்கு கையில வெள்ளி காப்பு போடுறாங்க உனக்கு வெள்ளி காப்பு போட்டு ஜீப் ஏசி கார்ல ஏத்துறாங்க ஐயா நடு சென்டர்ல உட்கார வைத்தாங்க இப்படி ஒருத்தர் இடிக்கிறான் ஐயா போட்டாங்க எயிலகத்துல இல்ல ஜெயில் ராஜு ஜெயில போட்டாங்க எப்படியா எந்த வைக்கல ஆனா தொடப்பு கட்ட ஒன்னி வைக்கல ஓதி விட்ட மாட்டா தூண்ணா நல்ல ஒரு சிறந்தா ஒரு வழக்கறிஞர் வச்சு வெளியே வந்துட்டேன் இதுதான் காலதாமதமா அதான் 6 மாசமா காலகாலம் பார்த்திருந்தேன் கொஞ்ச நேரத்துல ஜாதி முட்டை ஓடி போகுது பாம்பு முட்டை அழகு வச்சுக்கிறேன் அது 3ஆம் சனிக்கிழமை தான் குஞ்சு பெருக்கும் 4ஆம் சனிக்கிழமை மேய்ச்சி கிளம்பிடும் நல்லா கேட்கிறேன் சொல்லிட்டு உள்ள இருந்து வெளியே வந்திருக்கிறேன் அண்ணான்னு சொன்ன தெரிஞ்சா வெளியே போறானோ ஊர் தொழில் அது அதெல்லாம் போகட்டும் இப்பொழுது தாய் தந்தையை பார்ப்பதற்காக தாயை வந்துள்ளேன் செல்ல வேண்டும் தாய் தந்தை பார்க்க வேண்டும்